ஃப்ரெண்ட்ஸ் இந்த சார்கோல் பென்சில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்கோல் பவுடர் இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி இனிமேல் எனக்கு டிராயிங் பண்ண தெரியாது ப்ரோ, சுத்தமாக எதுவுமே தெரியல ப்ரோ அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். தமிழில் வந்து நிறைய டிராயிங் சேனல் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னாக்கா அந்த சார்கோல் பென்சில் பவுடரை கரெக்டாக யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக டிராயிங் வரையுதுன்னு சொல்லிட்டு எந்த பைபிள் வீடியோ போடல. ஸோ அதனால தான் நம்ம அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான். அண்ட் மறக்காமல் அந்த கண்ணாடி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்கா, நான் யூஸ் பண்ணுற இந்த பென்சில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கேம்லின் பிராண்டோடைய அந்த லோ குவாலிட்டி பென்சில் தான். என்ன லோக்கல் ஷாப்பில் தான் வாங்குது. அப்புறம் இந்த பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் இட் சார்கோல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. என்ன லைக்கோ என்னன்னு எனக்கு தெரியல. இது வாங்கி ஒரு வருஷம் ஆகுது, நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நானே ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அந்த அவுட்லைன் வரைஞ்சிருக்கேன். பிரீத்தி முகுந்தன். இந்த அவுட்லைனை நீங்கள் வரையணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காமிச்ச மாதிரி கேம்லின் சார்கோல் பென்சில் 90 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன் லோக்கல் ஷாப்பில். கிலோ ஒரு 30 ரூபா போட்டிருக்கு, அது என்னன்னு தெரியல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இது இருக்கும், 3 பென்சில்ஸ் இருக்கும். எப்பவுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி தானே, அந்த ஹார்டு, மீடியமு, சாஃப்ட்டு. இந்த ஹார்டு பென்சில் எதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இப்போ நம்மளுடைய அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட் பண்ணுறது ரொம்ப அவசியம். கலர் பென்சிலும் சரி, சார்கோல் பென்சில் பண்ணும்போது நம்ம லைட் பண்ணணும். ஏன் ப்ரோ அப்படியே பண்ணலாம்னு கேட்டிங்கனாக்கா, அதுதான் பண்ணக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிராஃபைட் மேலே சார்கோல் வந்து ஒட்டாது. ஸோ ஒரு மாதிரி வலிக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அப்படி இருக்காது, தான் பிரச்சனை. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பென்சில் சாஃப்ட் பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பென்சிலே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சாஃப்ட் பென்சிலை ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதை நம்ம வந்து போடலாம். சார்கோல் பென்சிலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அழிச்சா கூட அந்தளவுக்கு வந்து க்ளீனாக வந்து எரேஸ் ஆகாது. ஸோ அதனால் மிஸ்டேக் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வரைங்க. அந்த ஐபாலை வந்து நான் அப்படியே ஷேட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கண்ணை மட்டும் நான் உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். மீதி கண்ணை வந்து இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்கள் வரைங்க. இப்போ என்கிட்ட ஒரு 2 ப்ரஷ் இருக்குது. ஸோ நல்லா சாஃப்டான ஒரு மீடியம் சைஸ் சின்ன ப்ரஷ்ஷு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த மீடியம் சைஸ் சின்ன ப்ரஷ் இருக்குது பார்த்திங்கன்னா, அது சின்ன ப்ரஷ் எடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஷேடிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரஷ்ஷை வச்சு நம்ம கொடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா சார்கோலுங்கிறது வந்து கரித்தூள் தானே. ஸோ அதை வந்து நல்லா நார்மலாக ஈஸியாக ஒட்டிக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஸ்கின் டோனை நம்ம மேக் பண்ணலாம். ஸ்கின் டோன் எப்படி மேக் பண்ணுறது, லேயர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் அந்த ஐஸை மட்டும் எப்படி வரைகிறதுங்கிறத மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த ப்ரொசீஜர் தான். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக வந்து பிளெண்டிங் ஸ்டெம்ப் ஒன்று எடுத்துக்கிட்டு சின்ன டீட்டெயிலாக இருக்கிற ஷேடிங்ஸ் வந்து பண்ணிடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெல் பென் எடுத்துக்கிறேன், ஒயிட் ஜெல் பென். ஸோ இந்த பென் எடுத்துகிட்டு ஹைலைட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹைலைட் நம்ம இதை வச்சு நம்ம கொடுக்கும்போது இன்னும் நமக்கு வந்து கிளியராக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஐப்ரோ வந்து வரையலாம். ஸோ ஐப்ரோ வரைகிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன அந்த முடியெலாம் இருக்குது பார்த்தீங்களா கண்ணில், அதை வந்து நம்ம ஷார்ப் பண்ணி எடுத்துக்கிட்டு திரும்பவும் ஷார்ப் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வரையலாம். சாஃப்ட் பென்சில் தான் இப்போது நான் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்குமே நான் சாஃப்ட் பென்சில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் மாற்றி பென்சில் ஏதாவது யூஸ் பண்ணுற போகிறீங்க, இந்த மாதிரியான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் கண்ணுக்கு கீழே. இந்த ஐப்ரோஸும் நான் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் ஐ வரையும் போது நான் சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் வரைஞ்சாச்சு, 2 ஐஸ் வரைஞ்சாச்சு. அந்த லெஃப்ட் ஐயில் இருக்கக்கூடிய ஐப்ரோஸ் வந்து நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ ரைட் ஐயில் நான் வந்து ஐப்ரோஸ் எப்படி வரையணுங்கிறத நான் சொல்கிறேன். சிம்பிள் தான், அதே சாஃப்ட் பென்சில் தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா பேசிக்காக அந்த லைன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டோட்டலாக நம்ம போட்ட அவுட்லைனை ஃபஸ்ட் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா டார்க்காக இருக்கக்கூடிய அந்த ஹேர் லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ வரைகிறது. ஸோ சேம் மெத்தட் யூஸ் பண்ணி தான் 2 ஐஸும் வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நியூட்ரல் பென்சில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஹேர் வந்து வரையலாம். ஹேர் வரைகிறதுக்கு நான் நியூட்ரல் பென்சில் எடுத்திருக்கேன். இந்த ஹார்டு பென்சில் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வந்து அதை யாருமே வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் நம்மளுடைய ஃபேஸு பக்கத்தில் இருக்கிற அந்த அவுட்லைன் வந்து நம்ம போட்டுட்டு அண்ட் அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹேரோடைய லைன் ஃப்ளோ ஏற்ற மாதிரி போடலாம். இப்போ நம்ம வந்து ஹேர் வரைகிறதுக்கு சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப நமக்கே வந்து வரையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை கொண்டு வந்துடும் சார்கோல் பென்சிலே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சில் வந்து கரித்தூளால் இருக்கிறதுனால ஒரு கறி வச்சு நம்ம கிறுக்கணும்னா எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த மாதிரி எஃபெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்பரில் வரையும் போது கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்கோல் பென்சிலை வந்து நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு சாஃப்டான ஒரு பேப்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் இன்னுமே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கெட்ச் புக் தான் யூஸ் பண்ணுறேன். 150 GSM கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கெட்ச் புக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வேணுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணி விட்றேன். இந்த டேக் வேணுன்னா நான் வந்து டேக் பண்ணி விட்றேன். அந்த ப்ராடக்ட்டோட டேகை நீங்கள் கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பென்சில் வச்சு மறுபடியும் வந்து டார்க்கஸ்ட் பார்ட்லாம் நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜெல் பென் யூஸ் பண்ணி இந்த ஹைலைட்டை வந்து நம்ம பண்ணணும். இந்த ஹைலைட்டை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ப்ரெஷ் திரும்ப எடுத்து நம்ம என்ன பண்ணணும், அது மேலே வந்து சும்மா ஒரு லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது 2 மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு லுக்கில் கிடைக்கும். இப்போ என்னோட வந்து ஹேர் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் நம்ம வந்து ஹேர் வரையணும்.
இப்போ வந்து ஸ்கின் டோன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து சார்கோல் பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணியிருப்போம். அந்த ஒரு மீடியம் சைஸ் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு ஹைலைட் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட்டான ஏரியாஸை விட்டுட்டு நான் ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் நான் வந்து ஷேட் பண்ணி லேயர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நெத்தியில் மட்டும் நான் ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பென்சிலும் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. அந்த யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டோன் லேஸான டோனை கொண்டு வந்துட்டேன். இப்போ நமக்கு மீடியமான டோன் வேணும், லேயர் வேணும். அதுக்காக நான் சார்கோல் பவுட்ரு வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த சார்கோல் பவுட்ரு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். உங்கள்கிட்ட சார்கோல் பென்சில் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து ஷார்ப் பண்ணி அதில் வந்து ஒரு டஸ்ட் வரும் இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த பவுடர் நான் எடுத்து டார்க்கஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்கும் அந்த இடத்துல சும்மா இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அழுத்தின மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து அதை வந்து பிளெண்ட் பண்ணி விடணும். பிளெண்ட் பண்ணி விடும்போது நம்ம வந்து அந்த தூசியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து ஊதி விட்டுருங்க. அப்புறம் நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கான லுக் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இன்னொரு விஷயம் தேவை. நீடபிள் எரேசர் இருக்குது பார்த்திங்களா, இந்த எரேசர் வச்சு நமக்கு எந்த அளவுக்கு டோன் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான டோன் வந்து இங்கே கிடச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எனக்கு செகண்ட் லேயர் வந்து ஆட் ஆகிடுச்சு. டார்க்கஸ்ட் டோன் வேணுன்னா நீங்கள் திரும்ப வந்து இந்த பவுடரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஃபேஸும் வந்து நான் வந்து ஷேட் பண்ணியிருக்கேன். இப்போ லிப்ஸ் எப்படி ஷேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி சாஃப்ட் பென்சில் எடுத்துக்கோங்க. ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே சரி சாஃப்ட் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்மளுடைய லிப்ஸோட அவுட்லைன் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் டார்க்கான இருக்க இடத்துல வந்து டார்க்னஸ் அப்படியே நம்ம வந்து பென்சில் டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பென்சில் டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓவராக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா எரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அப்புறமா நான் பவுடரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், உள்ளே இருக்கிற ஷேடிங்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து ஷேட் பண்ணி விட்டுறேன். அப்புறமா அதை வந்து நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக பிளெண்டிங் ஸ்டெம்ப் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் சின்ன டீட்டெயிலுக்கான ஷேடிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இதை வச்சு நம்ம பண்ணோம்னா நமக்கு ஷார்ப்பாக கிடைக்கும். ஸோ அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு ஒயிட் ஜெல் பென் இருக்கு இல்லையா, அந்த கொஞ்சம் டார்க்கான லைன்ஸ் நம்ம வந்து ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணுறது மாதிரி போட்டுக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த ஒயிட் ஜெல் பென் அதை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்குள்ளார நான் வந்து வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நமக்கு டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணி ஒயிட் லைன்ஸ்லாம் நம்ம வந்து போட்டுட்டு மேலே அந்த முக்கியமாக அந்த உதடுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒயிட் லைன் போடுங்க. அதுதான் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அப்புறம் எந்த அளவுக்கு நம்மளால் வந்து அதை வந்து இன்னும் நல்லா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நல்லா பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி லிப்ஸை வந்து கிடச்சிடும். டோட்டல் ஃபேஸை வந்து நான் வந்து முடிச்சிட்டேன். நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நீடபிள் எரேசர் எடுத்துக்கோங்க ஃபைனலாக. அண்டு ஒரு சின்ன ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிட்டு ஃபேஸ்குள்ளார நமக்கு ஒயிட்டான ஏரியாஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஏரியாஸ்லாம் வந்து நீடபிள் எரேசரை வச்சு எரேஸ் பண்ணி விடுங்க. அதாவது டிப் பண்ணி எடுங்க, எரேஸ் பண்ண முடியாது. டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபேஸ் இன்னும் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக நல்ல ஒரு லுக்கில் கிடைக்கும். அது போக நம்ம வந்து நிறைய இடங்களில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஷேடிங்ஸ்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கின் அதை தாடுகிட்ட பார்த்திங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீடபிள் எரேசரை வச்சு நம்ம எடுத்துகிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா திட்டத்திட்டாக தெரியாமல் இருக்கிறதுக்கு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி விடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம திட்டத்திட்டாக எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷை வச்சு திரும்ப பிளெண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபேஸ் வந்து கிளியராக வரைஞ்சி முடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் பென்சிலையும் அப்புறம் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபேஸ் வந்து வரையணும். ஸோ இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிராயிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிஜமாக நீங்கள் சொல்லி ஆகணும். பிரீத்தி முகுந்தனுடைய இந்த டிராயிங்கை வந்து நான் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரைஞ்சது. ஸோ உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கேன். சார்கோல் பென்சிலை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு சில பொருள் வந்து நான் வாங்க சொல்லியிருப்பேன். நான் வந்து எதுக்கு சொன்னேன்னா இது மஸ்ட் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்கோல் பென்சிலை நம்ம ரியலிஸ்டிக்காக கொண்டு வர முடியும். அதனால நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து சார்கோல் பென்சில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, பவுடர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோஸ் தமிழில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். வாய் கலருது. பாய்.